தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளையங்கிரி மலையில் அமைந்துள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க இன்று செல்கிறோம். பல அதிசயங்கள், ஆச்சரியங்கள் நிறைந்த வெள்ளையங்கிரி மலையில் பல அற்புத மூலிகைகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இங்குள்ள 7 மலைகளும் ஒவ்வொரு வகையான தனித்துவமும் சிறப்புகளையும் கொண்டது. இங்கு ஏராளமான சுனைகளும் சிறிய கோவில்களும் உள்ளன. 7 மலைகளை கடந்து மலை உச்சியில் இருக்கும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசித்தால் கைலாயத்திற்கு சென்று சிவனை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பூண்டி வரை பேருந்துகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது நாம் பூண்டி வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் அடிவாரத்தில் நாம் இப்பொழுது நிற்கிறோம். இங்கு இலவச கழிப்பறைகள், குளிப்பதற்கான வசதிகள் உள்ளன. மலை அடிவாரத்தில் அன்னதானம் நடைபெறுகிறது. அன்னதானம் மிகவும் சுவையானதாக இருக்கும். இரவு நேரத்தில் பயணம் செய்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக டார்ச் லைட் வைத்துக் கொள்ள வேண்டும். சொற்று ஒன்று கூட வைத்துக் கொள்வது நல்லது. மேலே கரண்ட் கிடையாது, ஸோ பவர் பேங்க் வைத்திருந்தால் நல்லது. மேலும் ஒரு மூங்கில் குச்சி கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். 6வது மலை 7வது மலையில் தண்ணீர் வசதி கிடையாது. ஆகவே ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் 2 லிட்டர் தண்ணீர் வீதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இக்கோயிலின் முதல் மலைப்பாதையில் வெள்ளை விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து பாம்பாட்டி சுனை, கைத்தட்டி சுனை, சீதைவனம், அடுத்து அர்ச்சுனன் வில், அதனைத் தொடர்ந்து பீமன் கழிவுருண்டை மற்றும் ஆண்டிச்சுனை போன்ற இடங்களை நாம் காண முடியும். 7வது மலையின் உச்சியில் சிறிய சுயம்பு வடிவில் சிவன் கோவில் அமைந்துள்ளது. இப்போது நாம் இங்கே விநாயகர் கோயிலை கும்பிட்டுவிட்டு சூடமேற்றி கற்பூரமேற்றி இறைவனை வணங்கி நாம் இப்பொழுது பயணத்தை தொடர இருக்கின்றோம். இப்போது நாம் இருக்கிற வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் அருள்மிகு வெள்ளையங்கிரி ஆண்டவர் சவுந்தர மனோன்மணி பார்வதியாகவும் இவருடன் விநாயகர், முருகன் என பிற கடவுள்களும் இந்த கோயிலில் அடிவாரத்தில் நீங்கள் காண்கின்ற இந்த கோயிலில் அருள் பாலிக்கின்றனர். பக்தர் ஒருவர் கொடுத்த ஆரஞ்சு பழத்தை இந்த குரங்கு எப்படி சாப்பிடுகிறது என்பதை பாருங்கள். இப்போது இவர்கள் மலை ஏறுவதற்கு முன்பாக அனைவரும் செல்ஃபி எடுத்துக் கொள்கின்றனர். அடிவாரத்தில் உள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு முன்பதாக இவர்கள் செல்ஃபி எடுத்துக் கொள்கின்றனர். யார் யார் மலையேற வேண்டும் என்ற குறிப்புகளை இந்த தகவல் பலகையில் வைத்துள்ளனர்.
நாங்கள் இப்பொழுது மலை அடிவாரத்திலிருந்து மலை ஏறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இப்பொழுது அதற்காக மலையேற நாங்கள் தயாராக செல்கின்றோம். நீங்கள் காண்கின்ற இந்த கூடாரங்கள் இரவில் பயணிகள் தங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்களாகும். இப்போது நாம் இங்கு அம்மனை வழிபட்டு நாம் இப்பொழுது பிரயாணத்தை தொடர இருக்கின்றோம். இப்பொழுது இந்த இடத்தில் மூங்கில் குச்சிகள் ஏராளமாக வைக்கப்பட்டுள்ளன. இவைகளில் இருந்து நாம் 2 மூங்கில் குச்சிகளை தேர்ந்தெடுத்துள்ளோம். மூங்கில் குச்சி முக்கியமான ஒன்று இந்த பிரயாணத்தில். நாம் மூங்கில் குச்சி விலைக்கு வாங்குவதாக இருந்தால் ரூபாய் 30 கொடுத்து வெளியில் வாங்கி கொண்டு வரலாம். அல்லாத பட்சத்தில் நாம் இங்கிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இப்போது நாம் முதல் மலையில் பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். இது படிக்கட்டுகள் அமைந்தது. 1000 படிக்கட்டுகளை கொண்டது. படிக்கட்டுகள் மேலும் கீழுமாக ரொம்ப உயர்ந்த படிக்கட்டுகளாக இருக்கும். இப்பொழுது நாம் முதல் மலை முடிவில் பிள்ளையார் கோயிலை வந்து அடைந்துள்ளோம். இங்கு எல்லோரும் ஆசுவாசப்படுத்தி கொண்டு விநாயகரை வணங்கி கொண்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்கின்றனர். இந்த விநாயகர் கோயிலில் படிக்கட்டுகளை கடந்த பின்னர் அனைவரும் ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றனர். இங்கு வெள்ளரிக்காய், தர்பூசணி பழம் போன்ற ஜூஸ்கள் போன்றவைகள் வாங்கிக் கொள்ளலாம். மேலும் பிஸ்கட்டுகள் மற்றும் வாட்டர் பாட்டில்கள் கூட இங்கே கிடைக்கும். தனியா போயிட்டா உனக்கு நம்பி எத்தனை இருக்கும் பாரு. ஒழுங்கா கூட்டு வா, மேல கூட்டு போவா. வெயில் வந்தாச்சே. ஆகா, இனி போட்டோம் வரட்டாதே தம்பி ஓட வர இரு, நானும் வரேன். அதை அப்படியே நான் இதுதான் வரட்டும். முன்னாடி போ, பெரிய வளர்ச்சியா இருக்கு. காட்டுங்க, நான் பார்த்துக்கிடுறேன். பலா மரம் மாதிரி தானே, ஏதோ செம்பருத்தி சக்க மாதிரி இருக்குது. இப்போது இந்த குழுவோடு நாம் பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் இந்த இடத்தில் இருக்கும் சிவலிங்கத்தை வழிபட்டு நாம் அடுத்து பிரயாணத்தை தொடர்ந்து இருக்கிறோம். இது 2வது மலையில் உள்ள லிங்கமாகும். முதல் மலை கடந்து 2ஆம் மலையில் உள்ள லிங்கம் ஆகும். பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க வாங்க. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இது 2ஆம் மலையில் உள்ள லிங்கம். நம சிவாய. கனெக்ட் ஆவாங்க யாராவது ட்ரெயின்ல, அப்படி அவங்கள எந்த லாங்குவேஜ்காரங்க கண்டுக்கிறது. வாட்டர் பாயிண்ட் ஹிந்தி, கன்னடா
எல்லா இதுவும் தெரியும் எனக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இது இரண்டாவது மலையில் உள்ள சுனையாகும். போகும்போது 20 கிலோமீட்டர் வழுக்குப்பாறை முதல் மலை, இரண்டாவது மலையில் வழுக்குப்பாறைகளை கடந்து நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் வரையும் நம்ம நார்மலா ட்ரக் காணப்படுகின்ற முதல் சுனை இது. வந்து டிராவல் பண்ணப்போ வாட்டர் ஃபால்ஸ். கும்பம் அவங்களுக்கு எப்படி தெரியாது? அதுதான் இப்போ அது எனக்கே தெரியும். நீங்க மூஞ்சியே மூடி எடுத்து வந்து சொன்னாலும் அது முதல் சுனை, இரண்டாவது மலையில் உள்ள முதல் சுனை இது. இது பாம்பாட்டி சித்தர் குகையாகும். இங்கு அனைவரும் விபூதி தரித்து பாம்பாட்டி சித்தரின் அருளை பெறுவார்கள். நாமும் சென்று பாம்பாட்டி சித்தரின் அருளை பெறுவோம். வெள்ளிமலை, வெள்ளிப்பொறுப்பு, தென்கைலாயம் என பல்வேறு பெயர்களில் வழங்கப்பெறுகிறது இந்த மலை. யோகியர் 6 ஆதாரங்களையும் கடந்து அப்பால் சிவஜோதி நடனத்தை காண்பது போல 6 மலைகளையும் கடந்து முடிவில் 7வது மலையாகிய வெள்ளியங்கிரி மலை விளங்குகிறது. 6000 அடி உயரமுள்ள இம்மலையின் உச்சியில் உள்ள குகையில் எம்பெருமான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் 5 தான்சோன்றி லிங்கங்களாக எழுந்தருளியுள்ளார். இம்மூர்த்தங்களை கோடை காலமாகிய தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களில் மலைகளின் மீது ஏறி வழிபடுகின்றனர். அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள். மலையின் மீதேறி வழிபட இயலாதவர்களுக்கும் பெண்களும் எளிதில் வழிபடுவதற்காக வெள்ளியங்கிரி மலையின் அடிவாரத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் அருள்மிகு பூண்டி விநாயகர், வெள்ளியங்கிரி ஆண்டவர், மனோன்மணி அம்மன் திருமேனிகளும் எழுந்தருளச் செய்ய பெற்று பின்னர் கற்கோயில்களும் இங்கு அமைய பெற்றுள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த புண்ணிய தலமாக விளங்கும் இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கும் சிவபெருமான் நீர், நிலம், அக்னி, வாயு மற்றும் ஆகாயம் என பஞ்சபூதங்களும் ஒருங்கே அமைய பெற்ற பஞ்சபூத ஸ்தலமாக இங்கு விளங்குகிறது. நாம் இங்கு வழிபடுகின்ற பாம்பாட்டி சித்தர் அநேக பாடல்களை எழுதியுள்ளார். அதே மாதிரி 6 ஆதாரத்துக்கு அப்பாலாம் என்ற பாடல் வரிகளும் குண்டலி சக்தி எழுப்பக்கூடிய முறைகளை பற்றியும் பாம்பாட்டி சித்தர் பாடல்கள் விளக்கப்பெறுகின்றன. நாம் அங்கங்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அநேக குழுக்களும் அங்கங்கே அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துக் கொள்கின்றனர். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த கம்பு கட்டைகள் கூட உட்கார்வதற்கு நிர்வாகத்தாரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கம்பு குச்சிகளாகும். மேலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டால் அங்கங்கே போர்வை போன்ற நிழல் தரும் போர்வைகள் அங்கங்கே விரிக்கப்பட்டுள்ளன. அதில் நாம் அமர்ந்து உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். இங்கு சிவன் பஞ்சலிங்கேசனாக 6 அடி அகலமுள்ள சிறிய குகையில் அருள் புரிகிறார்.
தென்கைலாம் என்று அழைக்கப்படும் இந்த வெள்ளியங்கிரியில் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். ஏழுமலை என்றாலே பலருக்கும் நினைவு வருவது திருப்பதி திருமலைதான். ஆனால் சைவ கடவுளான சிவபெருமானுக்கும் ஏழுமலை திருத்தலமாக விளங்குகிறது வெள்ளியங்கிரி மலைக்கோயில். இங்கு 1வது மலை படிக்கட்டுகளாக அமைந்திருக்கும், 2வது மலை வழுக்குப்பாறையில் அமைந்திருக்கும், வழுக்குப்பாறை போன்ற அமைப்பில் இருக்கும், 3வது சுனையில் ஆரம்பித்து சுனையில் முடியும், 4வது 5வது மலை சமதள மலையாக அமையும். வெள்ளையங்கிரியோட 3வது மலையில நின்றுட்டு இருக்கிறோம். முதல் மலை வந்து கற்பாறையால் இருந்துச்சு, 2வது வழுக்குப்பாறை. இப்பொழுது மணல் மேடு பகுதி, மேடான பகுதியில் நடந்து வந்திருக்கோம். ஆறாவது மலை கீழே நோக்கி இறங்குகிற மாதிரி அமைந்திருக்கும், அங்கே ஆண்டிச்சுனை அமைந்திருக்கும். 7வது மலை ஈசன் மலை, ரொம்ப சவால் நிறைந்த மலையாக இருக்கும். சமாதி முட்டட சித்த இந்த ஒட்டன்சித்தர் சமாதிங்கிறது இந்த வெள்ளையங்கிரி மலை ஏறுவதற்கு படிக்கட்டுகள் அமைக்க உதவி செய்தவர். இந்த மலை பாதையில் பாதை அமைத்து கொடுத்தவர் இந்த ஒட்டன்சித்தர். அவருடைய சமாதி இந்த இடத்தில் அமைந்துள்ளது. நாம் அதோ அங்கு தெரிகிற அந்த மலையை போய் அடைய வேண்டும். இதோ நாம் 6வது மலையில் ஆண்டிச்சுனைக்கு வந்துவிட்டோம். ಯಾಕಂದ್ರೆ ಮಹೇಶ್ ನನ್ನ ಚಡ್ಡಿ ಒಣಗಿಸ್ಕೋಬೇಕು ಅದಕ್ಕೆ. ಜೋಗದೈತೆ No. எங்க அப்படியே சரி சரி. ஓ இப்போதான் குளிச்சு இது பண்ணியிருக்கீங்க. உனக்கு எத்தனை வயசு? ஓ 11. இது எத்தனை வாட்டி? செகண்ட் டைம். சரி சரி.
கஷ்டப்படாம வந்துட்டியா? ம். கால் வலிலாம்? அது தெரியாது, நாளைக்கு தான் ஆ சரி சரி. செல்லு கொடுத்தா அவன் செல்லு ஏன் செல்லு வசந்த் செல்லு ஏய் தங்கேஷ் ப்ரோடா போட்டோம் போட்டா இருக்க மாட்டான் அம்மா எடுத்துக்கணும் எடுக்கவா வாங்க போவோம் இந்த
வெள்ளையங்கிரி ஆண்டவர் சிவனை நான் தரிசனம் செய்ய போகிறேன். 6 மலை தாண்டி 7வது மலையில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் சிவனை தரிசனம் பண்ண செல்கிறோம். நீண்ட பயணம் என்பதால் உடல் பலம் கொண்டவர்களால் மட்டுமே இந்த யாத்திரையை மேற்கொள்ள முடியும். இந்த பயணத்தில் முதல் மற்றும் 7வது மலை பயணம் சற்றே கடினமானதாக இருக்கும். இந்த வெள்ளையங்கிரி மலை பயணத்தின் போது மூலிகை நிறைந்த காற்றை சுவாசிக்கலாம். அத்துடன் மூலிகை கலந்து வரும் சுனை நீரையும் அருந்தலாம் என்று நாம் காண்கிறோம். கன்னியாகுமரிக்கும் வெள்ளையங்கிரிக்கும் தொடர்பு இருப்பதை யாராவது அறிந்திருக்கிறீர்களா? ஆம், உண்டு. கன்னியாகுமரி பகவதி அம்மன் முற்காலத்தில் தவம் மேற்கொண்டு இருக்கும்போது சிவபெருமானை கரம் பிடிப்பதற்காக திருமணம் செய்வதற்காக அவர் கன்னியாகுமரியில் தவம் மேற்கொண்ட பொழுது சிவபெருமான் குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற நியதி இருந்திருக்கிறது. ஆனால் அப்பொழுது விநாயக பெருமான் காலையில் அதிகாலை வேளையில் சேவலாக மாறி அவர் சேவல் கூவி நேரம் விடிந்ததை தெரியப்படுத்திவிட்டார். அதற்குள் சிவபெருமான், ஆகா, நேரம் விடிந்தாயிட்டே, இனி பகவதியை எப்படி நான் மணப்பேன் என்று திரும்ப அவர் சென்று விடுகிறார். இப்பொழுது அவர் தன்னை நிதானப்படுத்திக் கொள்வதற்காக கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரியில் அவர் வீற்றிருந்தார் என்பது புராண கதை வரலாறு. ரீச்டு செக் பாயிண்ட் ரைட். வருஷம் வருஷம் அதனால புதுசா வர மாதிரியே இருக்கு. ஓ, இதான் ஃபர்ஸ்ட் டைம். தம்பி அவரு சீக்கிரமா போய் பார்க்க போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம். ஓம் நமச்சிவாயா. இந்த இடத்துல வந்து நின்றா இங்கிட்டு இங்கிட்டு நமக்கு மாத்தி மாத்தி கேட்குற மாதிரி இருக்கு. உனக்கு அப்படி கேக்குதா? நீங்க வந்து நின்று கேட்டு பாரு. இப்போது நாம் மேலே இருக்கிற விநாயகப் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு, இதோ நீங்கள் பார்க்கிற விநாயகப் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு மலை அடிவாரத்தில் மலையின் உச்சியின் மேல் அமர்ந்துள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கிறோம்.
இதோ நீங்கள் பார்க்கிற இந்த மலை உச்சிதான் நாம் அடிவாரத்திலிருந்து பார்க்கின்ற மலைப்பகுதியின் மேடு பகுதியாகும். இந்த மலை வெளியில நடந்து வந்திருந்தோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மலைகளுக்கு நடுவே தான் நாம் நடந்து வந்தோம். எவ்வளவு அற்புதமான படைப்பு இந்த மலை! இப்போது நாம் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்காக இதோ இந்த மலைப்பாதை வழியாக நடந்து செல்கிறோம். இதோ அருகில் வெள்ளையங்கிரி ஆண்டவரை நாம் தரிசனம் செய்வதற்காக நடந்து செல்கிறோம். அதோ அண்ணா தெரிகிறதே, அதுதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் வீற்றிருக்கும் கருவூலம். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. இதோ நாம் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்பொழுது மலை உச்சியிலிருந்து நாம் இந்த கோயமுத்தூரின் அழகை ரசித்து கொண்டிருக்கிறோம். இதோ மலை உச்சியில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் வீற்றிருக்கக்கூடிய தலம் இது. கருவறையை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த படிக்கட்டுகளை கடைந்து வெள்ளையங்கிரி ஆண்டவரை பஞ்சபூதங்களால் உருவான இந்த சிவபிரான் இருக்கும் இந்த தலத்தை நாம் தரிசனம் செய்ய இதோ கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. எங்க போறீங்க? அங்கே உட்கார கூடாது, இந்த பக்கம். கடவுள் போற்றி Finally reached the destination, வெள்ளையங்கிரி. நமச்சிவாய, ஓம் சிவாய நம. தரிசனத்தை அடைந்துவிட்டு அடிவாரத்துக்கு சென்று விட்டோம். இப்போது நாம் ஈசனை தரிசனம் செய்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் மலை உச்சியில் தரிசனம் முடிந்து மதியம் 1:45 மணிக்கு நாம் தரிசனத்தை முடித்துவிட்டு அப்பொழுது மலை உச்சியிலே மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. மலைச்சாரல் அடித்து விட்டது. ஒரு 10 நிமிட காலம் மழை பெய்தது. அதன் பின்னர் நாம் மலை இறங்கி இரவு 9:35 மணிக்கு நாம் அடிவாரத்தை அடைந்தோம். ஈசன் அருள் இருந்தால்தான் இந்த மலையை ஏறி ஈசனை தரிசிக்க முடியும். வெள்ளையங்கிரி ஆண்டவர் வீற்றிருக்கும் தலம் இந்த 7வது மலை. 7வது மலையில் அனைவரும் இறைவனை தரிசனம் செய்ய வாழ்த்துக்கள். கொங்கு நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் விவசாய மக்களும் ஊர் பொதுமக்களும் பக்தர்களும் அனைவரும் வண்டி மாடு கட்டி இந்த
வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்காக குடும்பம் குடும்பமாக வந்துள்ளார்கள். குடும்பம் குடும்பமாக இரவு இவர்கள் இங்கு அடிவாரத்தின் அனைத்து மண்டபங்களிலும் எல்லா பகுதிகளிலும் தங்கி ஆண்கள் மட்டும் மலையேறிவிட்டு இரவு இங்கே மண்டபத்தில் அனைவரும் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து வீட்டுக்கு செல்கின்றனர். நாங்கள் தங்கியிருந்த அந்த புதன்கிழமையிலே கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற வள்ளி கும்மி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதை காண்பதற்கு வெகு சிறப்பாக அமைந்தது. வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்கு மனித உயிர்கள் மட்டுமல்ல, நாய்களும் தினசரி பிரயாணம் மலையேற்றம் செய்கிறது. அதை மலையேறுபவர்கள் கவனித்துக் கொள்ளலாம். அனைத்து ஜீவராசிகளும் சிவனை தரிசனம் செய்வதற்கு அங்கு வருவதை நாம் காண முடியும். சிவனை தரிசனம் பண்ணுவதற்கு அருமையான வாய்ப்பாக இந்த நாள் அமைந்தது. ஈசன் அழைத்ததற்கு நன்றி என்று சொல்லி சிவபெருமானை அவன் அருள் இருந்தாதான் அவனை போய் பார்க்க முடியும் என்ற கூற்றுப்படி இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை மனத்தோடும் உடலோடும் கூடிய அந்த மகிழ்வினாலே அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்து அவருடைய அருளை பெற்றேன் என்பதில் எந்த எள்ளளவும் எந்த பொய்யும் இல்லை. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. நம சிவாய. ஓம் நம சிவாய.